வணக்கம் நண்பர்களே, நானும் எனது நண்பனும் அதோ தெரிகிற அந்த மலை மேல் இருக்கக்கூடிய குப்புக்கொண்ட பெருமாள் திருக்கோவிலுக்கு தான் போக போகிறோம். போக வழியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற கிராமங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த பாலத்தெல்லாம் கடந்து தான் அது தெரிகிற அந்த மலை உச்சி மேல் இருக்கக்கூடிய குப்புக்கொண்ட பெருமாளை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். போக வழியெல்லாம் ஆறுகள், பாலங்கள், ஏரிகள் இவையெல்லாம் இருக்கின்றன. வழியில் பார்த்தீங்கன்னா போகக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் இருக்கிறது. இதெல்லாம் அந்த கோவில் இருக்கக்கூடிய கோவில்கள், கிராமங்கள். இந்த கிராமத்தை எல்லாம் நம்ம கடந்து தான் குப்புக்கொண்ட பெருமாள் கோவிலுக்கு போக போகிறோம். நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா திருவிழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். இங்கேருந்தே பார்த்தா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட மலை 2200 அடி உயரம் இருக்கக்கூடிய மலை. அந்த படிக்கட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்கக்கூடிய படிக்கட்டுகள். கிராமங்கள்லாம் ரொம்ப பசுமையாக, மழையெல்லாம் பெஞ்சதுனால கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருந்தது. இப்போ நம்ம மலை அடிவாரத்திற்கு வந்துட்டோம். மலை அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம். மலை அடிவாரத்தில் இருந்து நம்ம மலை மீது ஏறி குப்புக்கொண்ட பெருமாளை தரிசனம் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா மைதானங்கள், ராட்டினங்கள் திருவிழாப்போ போட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அடிவாரம் வந்துட்டோம். இப்போ நம்ம மலை மீது ஏற போகிறோம். அதோ தெரிகிற அந்த மலை மீது இருக்கக்கூடிய குப்புக்கொண்ட பெருமாளை தான் தரிசிக்க போகிறோம். விநாயகர் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி, குப்புக்கொண்ட பெருமாள் திருக்கோவில் நுழைவாயில். இந்த நுழைவாயிலை கடந்து உள்ளே போனோம்னா ஆணி பாதம் செருப்பு, கடவுளுடைய குப்புக்கொண்ட பெருமாளுடைய பாதங்கள் இருக்கும். இந்த படிக்கட்டு வழியாக தான் ஏறி நம்ம மலை மீது பயணம் பண்ண போகிறோம். இந்த குப்புக்கொண்ட பெருமாளுக்கு குப்புக்கொண்ட பெருமாள் என்பதற்கு பெயர் வர காரணம் ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் சின்ன சமுத்திரம் கிராமத்தில் தான் இந்த கோவில் இருக்கிறது. பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மலையில் பொதுமக்கள் ஆடு மாடுகள் மேய்ப்பதற்காகவும் மூலிகை செடிகள் பறிப்பதற்காகவும் பயன்படுத்தி வந்தனர். கோவிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமையில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தன் தோழிகளுடன் பெண் ஒருவர் விளையாடி கொண்டிருந்த போது அந்த பெண் அணிந்திருந்த
தோடு வந்து தொலைஞ்சு போச்சு. தோடுக்கு பார்த்தீங்கன்னா கொப்பு என்று மற்றொரு பேர் உண்டு. தோடு தொலைஞ்சு போன உடனே மலையை விட்டு இறங்கி வீட்டுக்கு சென்றபோது தனது மாமியார் வந்து காதில் அணிந்திருந்த தோடு எங்கே என்று கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்பெண் வந்து தன் மாமியாரிடமும் கணவரிடமும் விளையாடி கொண்டிருந்த போது தவறி விழுந்து விட்டதாகவும் கூறினார். சரின்னு பார்த்தீங்கன்னா மக்கானது காலையில் விடிஞ்சா சனிக்கிழமை. அப்போ சனிக்கிழமைன்றப்போ புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை. கணவனும் மனைவியும் மலை மீது சென்று தன் விளையாடிய இடங்கள்லாம் பார்த்தனர். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. ஒரு மரத்தின் அடியில் ஒரு புற்று ஒன்று தானாக உருவாகி இருப்பதை கண்டனர். அப்போ பார்த்தீங்கன்னா கணவரிடம் மனைவி வந்து இந்த இடத்தில்தான் தோடு விழுந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். உடனே மனைவி கணவனிடம் இந்த புற்றை கடப்பாரை கொண்டு உடைக்குமாறு சொல்கிறாள். கணவனும் கடப்பாரை எடுத்து அந்த புற்றை இடிக்க கடப்பாரை ஓங்குகிறார். ஓங்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி. நீங்கள் மலை மீது ஏறினீங்கன்னா மலையோட நடுப்பகுதியில் ஒரு முருகன் கோவில் இருக்குது. இந்த முருகரை வந்து வழிபட்டு விட்டு தான் நம்ம வந்து மலை மீது இருக்கக்கூடிய குப்புக்கொண்ட பெருமாளை வழிபட போகிறோம். தண்ணீர் தொட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா கடப்பாறை ஊங்கும்போது புற்றிலிருந்து ஒரு ஒலி வருகிறது, அதாவது ஒரு ஓசை. அந்த ஓசையை வந்து கேட்டவுடன் அதிர்ச்சிக்குள்ளாகிறார். அப்பொழுது அந்த புற்றிலிருந்து வரக்கூடிய ஒலியானது திருமால் குடி கொண்டு இருப்பதாகவும் தோடு கொப்பு ஆதாரமாக கொண்டு உறைவதாகவும் ஒலித்துள்ளது. கரடு முரடான அந்த மலை பார்த்தீங்கன்னா தானாகவே மென்மையாகவும் கற்களை கொண்டு தானாக நடைபாதை வந்து உருவாகி உள்ளது. உருவாகி இருக்கிறது. பெண்ணின் குப்பை கொண்டு உருவானதால் இவருக்கு கொப்பு கொண்ட பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கொப்பு கொண்ட பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய அன்னதான மண்டபம். மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களால் இந்த அன்னதான மண்டபம் வந்து கட்டப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது நம்ம வந்து மலை உச்சிக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் இருக்கிறது. இந்த மலையை சுற்றி நிறைய மூலிகை செடிகள் மரங்கள் வந்து நிறைய இருக்கிறது. இந்த கொப்புக்கொண்ட பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பச்சை பந்தல் அணிந்து திருவிழாக்கள் வந்து வெகு விமர்சையாக அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நடத்துகிறார்கள். 11 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் சிலை, வருடாந்திரம் வரக்கூடிய புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்று இந்த கொப்புக்கொண்ட பெருமாளுக்கு வெகு விமர்சையாக திருவிழாக்கள் செய்கின்றனர். நம்ம பார்த்தீங்கன்னா மலை மீது இருக்கக்கூடிய கொப்புக்கொண்ட பெருமாள் கோவிலுக்கு
வந்திருக்கிறோம். நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா கோவில் வந்து பார்த்திங்கன்னா நடை சாத்தி இருந்தது. எங்களால் வந்து சுவாமியை தரிசனம் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1893 படிக்கட்டுகளை கடந்து தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து இந்த படிக்கட்டுலாம் ஏறி சாமியை காண வந்தோம். ஆனால் வந்து எங்களால் வந்து சாமியை தான் தரிசனம் பண்ண முடியவில்லை. கொடிக்கம்பங்கள், கோவிலுடைய உள்பகுதி, மலை மீது இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இங்கிருந்து பார்த்தீங்க, இந்த மலையிலிருந்து பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோவில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இந்த கோவிலை சுற்றி நிறைய வந்து மலைகள் இருக்கிறது, மூலிகை செடிகள் இருக்கிறது. மலை மீது இருக்கக்கூடிய கொப்பு கொண்ட பெருமாளை வந்து உடல் ஊனமுற்றோர், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் இந்த மலையை ஏறி இறங்கினால் தங்கள் உடம்புகளில் மாற்றங்கள் ஏற்படுவதாக இன்றளவும் இன்றும் நம்பப்படுகிற ஒரு உண்மை நிகழ்வு. மலையிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இயற்கை, அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், இயற்கை அழகுகள், ஏரி குளங்கள் எல்லாம் நீங்கள் எப்போ போகிறதா இருந்தாலும் சனிக்கிழமை நாட்களில் வந்து இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா சாமியை தரிசனம் பண்ணலாம். கோவிலுடைய கோபுரங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். எப்போ வரதா இருந்தாலும் சனிக்கிழமை நாட்களில் போங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு இடம். எங்களால் வந்து சாமி தான் ஆனால் பார்க்க முடியல. தூரம் வந்து கஷ்டப்பட்டு ஏறுனதுக்கு சாமியை பார்க்க முடியல. இந்த மலையை பார்த்தீங்கன்னா மூலிகை அதிகமாக இருக்கக்கூடிய மலையாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு பெருமாளை பிடிக்குன்னு பார்க்கலாம். மறக்காமல் நீங்களும் சனிக்கிழமை போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போய் தான் சாமியை எங்களால் பார்க்க முடியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலோடைய நேம் பார்த்தீங்கன்னா 7 is God. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவுக்கும் எங்கள் சேனலின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறோம். இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் குமரேசன்.